வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. என்ன இங்கேருந்து யாராலையும் வந்து அமுச்சு வைக்க முடியாது. என்கிட்ட இந்த கம்பெனியோட 50% பங்கு என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரபு என்ன ஜனாமா உங்கள் முன்னாடியே கெத்தாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் நினச்சா இப்பயே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை வெளியில் கூட போக வைக்க என்னால் முடியும். இனிமேட்டு இந்த கம்பெனியில் என்ன முடிவு எடுக்கணுன்னாலும் என்ன கேட்காம உங்களால் எதுவுமே வந்து முடிவெடுக்க முடியாது. நான் உங்களுக்கு அப்ரூவலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. நீ எல்லாம் என் முன்னாடி சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜானுக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம சிபியும் தமிழும். என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் பெரிய ஆள், உங்கள் முன்னாடி அவன் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் காட்ட தான் செய்வான். ஆனால் நான் முடிச்சு வச்சுட்டேன். என்ன சொல்கிறீங்க? சாயங்காலம் நீயே பாரு. அவன்கிட்ட 50% கிட்ட இருக்கிறதுனால தானே அவன் திமிரடியாக வந்து பேசுகிறான். நிச்சயம் அவனே நம்மக்கிட்ட எழுதி கொடுத்துருவான். என்ன சொல்கிறீங்க? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? தாராளமாக இருக்குமா. அப்புறம் என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தோஷமாக வந்து இனிமேட்டு தான் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த பார்க்க போகிற அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சிநாதனை அழைச்சிட்டு அப்படியே போகிறாங்க. அவங்க வந்து போகிறத டிவியில் வந்து பார்க்குறாங்க. இப்போ பாரு, பிரபுவுக்கு நான் ஆட்டம் காட்டுறேன். அவன் தான் புது பணக்காரனாச்சு, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம ஜெகதாம்பலம்மா. போப்பா போ, நீ எவ்வளோ உங்கள் மேலே அப்பா மேலே பாசமாக இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஈஸியாக எங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடுவேன். இது எல்லாம் உங்கள் வேலை தானே. அப்படியா? கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வா. உங்கள் அப்பா எதுக்காக உள்ளே போயிருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பிரபு மாட்டுக்கும் வேக வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அங்கே போய் விசாரிக்கலான்னு கூட பார்க்குறாங்க. எனக்கெலாம் நிறைய வேலை இருக்குது. நீ வேணா உங்கள் அப்பா கிட்டே பேசணுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நில்லு. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி பிரபுவை இங்கே போ அங்கே போனேன் அலக்கடிக்கிறாங்க. கடுப்பாயிட்டாங்க. உடனே சத்தம் போடுறாங்க. ஓ, ஏன் முன்னாடியே சத்தம் போடுறியா? உங்கள் அப்பாவை பார்க்கலான்னு நான் உனக்கு சொன்னேன்ல. இனிமேட்டுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நான் சந்திக்கவும் விட மாட்டேன், பேசவும் விட மாட்டேன். சார், இது ரொம்ப அநியாயம். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கும் பெரிய பெரிய ஆளுங்களாம் தெரியும். நீங்கள் ஜானு சொல்லி தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜானு சொல்லியா? இது எல்லாம் என்னன்னு தெரியுமா? படித்தவன் தானே. ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தா உனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்லணும்? போய் வழக்கறிஞரோட வா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஜானு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆல்ரெடி இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார், வெளியூரில் இருக்கேன். எப்படி இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு டக்குன்னு வர முடியாது. நீங்கள் வேறு ஆளை பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானை சொல்லியிருக்காங்க யாரும் போகக்கூடாதுன்னு. அதனால் இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சார், ஆல்ரெடி எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, என்னால் வர முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? கூப்பிட்டா வரமாட்டிங்களா? நான் கொடுக்கவா மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சார், எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, வர முடியாது. எல்லாரும் சொல்லி வச்சபடி ஒரே மாதிரி பேசுகிறான். அப்பயே வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல, என்னப்பா நீ தான் பெரிய ஆளாச்சேப்பா, கூப்பிட்ட உடனே எல்லாரும் வரிசையாக வந்து வருவாங்கன்னு சொன்னேன். இப்படி தன்னந்தனியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ தான் யார், தான் கிட்ட என்ன பலம் இருக்குன்னு பிரபு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வீராப்பாலாம் பேச முடியாது. எப்படி நடந்துக்கிறாங்கிற விஷயத்தை வந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வீடியோ காலில் பார்க்குறாங்க. மேடம், பாவம் மேடம், அரண்டு போயிட்டான். இப்போ உங்கள் வழிக்கு வந்து வந்துடுவான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிற்க வச்சா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவான். பிரபு, நீ இங்கேருந்து போப்பா, இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன். தம்பி, உங்கள் அப்பா மேலே என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் அந்த பேப்பரை வந்து பிரபுக்கிட்ட கொடுங்க. அப்போ தான் அவனுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என் முன்னாடி வந்து கேட்பான்னு ஜானு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு முடித்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உடனே படித்து பார்க்குறாங்க. என்னங்க இது எல்லாம் 10-15 வருஷமாக வந்து பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாம் இப்போ வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். தம்பி, நடக்கிறது தான் செஞ்சேன். இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாரும் இப்போ கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெகதாம்பல் அம்மா சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. எல்லார்கிட்டேயும் இது வரைக்கும் குறிஞ்சிநாதன் என்னென்னலாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரோ அதுக்கெல்லாம் ஆதாரத்தை ஆல்ரெடி தேடி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப மாதமாக
பிரபு எப்போ தேன்மொழி கழுத்தில் தாலி கட்டினாரோ அந்த நேரத்துலேருந்து இது மாதிரி என்றைக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் வந்து திரட்டி நான் சொல்கிறப்ப நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிரபுவோட ஆட்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போனதுனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்து இப்போ நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு 15 பேர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கிளறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்களோட வேலை தான், இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கணும், உங்களுக்கே அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியும், பார்த்துக்கங்க. இவங்க எல்லாரும் வந்து எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினா தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அப்பாவை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் காரணம்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன்ப்பா. 20 வருஷம் உங்கள் அப்பா உள்ளே இருந்து தான் ஆகணும், இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பிரபு. 20 வருஷமா ஜானுக்கிட்ட உதவி கேட்க வேண்டியதான், இது எல்லாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாமல் அப்படியே ஜானு முன்னாடி நிற்கிறாங்க. மெல்லமாக காரை கதவு திறந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இப்போ பிரபு இங்கே தான் வருவான், என்கிட்ட தான் உதவி கேட்பான். அப்போ நான் அவன்கிட்ட என்ன கேட்பேன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரு மாஸ் சீன் வந்து இருக்குது, ஐ எம் வெயிட்டிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்லிவிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இது உங்களோட மாஸ் சீன், நாங்கள் யாரும் நிற்கலை, பின்னாடி நிற்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே கை கட்டிட்டு சோகமாக வராங்க. கேடியும் சேதுவும் பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வராரு, இவர் சொடக்கு போட்டால் எல்லாத்தையும் தலைகீழாக ஆக்கிடுவார், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து எதுவும் பேச முடியாமல் ஜானு முன்னாடி நிற்கிறாங்க. இவன் கை கட்டி நிற்கிறத பார்த்தா யாருக்கிட்டேயோ இவன் அதிகாரத்தை காட்டியிருப்பான். அங்கே 10 பைசா கூட வேலைக்கு ஆகலை போல இருக்குது, அதனால தான் ஜெகதாம்பாள் அம்மா முன்னாடி நிற்கிறான் போல இருக்குது. கேடி சொல்கிறாங்க, இவன் பெரிய ஆளாச்சே, இவன் எல்லாத்தையும் வந்து தலைகீழாக ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போனால் கடைசியில் எதுவுமே செய்ய முடியலையான்னு காமெடியாக வந்து நம்ம கேடி வந்து கேட்குறாங்க. அது எப்படி செய்ய முடியும், சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா ஏதாவது மாற முடியுமா என்ன, எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அவன் ஏதோ வந்து கேட்கணும்னு நினைக்கிறான், தயக்கப்படாத, எதுவாக இருந்தாலும் கேளு, யார்கிட்ட கேட்குற, நீ எங்கள் வீட்டை பொண்ணு தானே வந்து கட்டியிருக்க, உனக்கு நான் செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு சிரிச்ச முகமாக வந்து காமெடியாக வந்து கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி இல்லை பிரபு, கோவப்படாத, எங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வரணும்னா உங்களால் தான் முடியும். அப்படியா, சரி, காலையில் என்னென்னமோ சொன்னியே, எதுவும் எனக்கு சரியாக கேட்கல, இப்போ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பரவாயில்ல கேடி, இவன் கொஞ்சம் விவரமான ஆளாக தான் இருக்கான். அப்படியா, வாங்கிட்டு வந்திருக்கான்ல, அதனால தான் விவரமாக ஆகிட்டான் போல இருக்குது. நீங்கள் பாடம் எடுத்தால் மட்டும்தான் இவனுக்கெல்லாம் புரிய வரும். என்னடா காலையிலேருந்து எதுவுமே வந்து செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருந்த ஜானுக்கு ஏதாவது தெரியுமான்னு இப்போ அவங்க முன்னாடியே வந்து வெக்கமே இல்லாமல் உதவி கேட்க வந்திருக்கியே. இதுதான் நீயும் அவங்களும். அவங்க வயசுக்கு நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ஷன் காட்டவே மாட்டாங்கடா. அவங்க பொறுமையாக நிதானமாக ரிட்டன் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தியா. நீ அவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு. இப்போ இந்த ஊர்லேயே நான் நினச்சா மட்டும்தான் உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை தூக்கி உள்ளே வைக்கணும்லாம் எனக்கு ஆசையே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா வெளியில் வரணும்னா உனக்கே நல்லாவே தெரியும் அடுத்தது என்ன பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரெல்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல கையெழுத்து போடு, ஃபுல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, என்ன நியாயம் இல்லை, அப்போனா நீங்கள் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு நியாயமாக நீங்கள் நடந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள். எப்பட்றா நீ எங்கள் வீட்டு பொண்ணை வந்து கட்டிக்கிட்ட, நீ பண்ணால் மட்டும் நியாயம், நான் பண்ணால் அநியாயமா, உதைக்கு உத அடிக்கடி